அன்பர்களே, இன்று திருநின்றவூர் ஸ்ரீ பக்தவத்சல பெருமாள் கோவிலுக்கு செல்வோமா? 108 திவ்ய தேசங்களுள் இது 58வது திவ்ய தேசம். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றூர் ஊர் பேருந்து நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலும், ரயில் நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்த திருத்தலம் இது. திருமகள் வைகுந்த வாசனை விட்டு இங்கு வந்து நின்றமையினால் திரு நின்ற ஊர் என பெற்றது. சமுத்திரராஜன் வேண்டுகோளுக்கு இணங்கி பெருமாளும் பிராட்டியும் காட்சி தந்த தலம். பெருமாள் இங்கே பக்தவத்சலர் என திருநாமம் பூண்டார். தாயார் திருநாமம் சுதாவல்லி. என்னை பெற்ற தாயார் என்பதும் திருநாமம். வருண புஷ்கரணி தீர்த்தமாகும். சமுத்திரராஜனும் வருணனும் பெருமாளை தரிசித்த இடம். திருமகள் இங்கு வந்து தனித்து நின்ற போது அந்த இடம் கோவிலின் மேற்கே 4 கால் மண்டபமாக உள்ளது. திருமாலை திருப்பதி பெரிய ஜீயர் சுவாமிகள் நிர்வாகத்திற்கு உட்பட்ட கோவில் இது. உண்மையான பக்தியோடு இந்த பெருமாளை வேண்டினால் அந்த பிரார்த்தனையை பெருமான் உடனே நிறைவேற்றி வைப்பார். இங்குள்ள பெருமாளையும் பிராட்டியையும் சேவித்து சக்கரத்தாழ்வாரையும் வழிபட்டால் எண்ணியவை யாவும் நிச்சயம் கைகூடிடும். பூந்தமல்லியில் அனந்த நாராயண தீட்சிதர் பூமிநாச்சியார் என்னும் தம்பதியர் புத்திரை பேறு வேண்டி திருமலை பாத யாத்திரை மேற்கொண்டனர். அப்போது இந்த தலத்தில் உள்ள வருண புஷ்கரணியின் அருகில் உள்ள ஏரிகாத்த ராமராலயத்தில் தங்கினர். அங்கிருந்து மானசீகமாக இந்த பக்தவத்சல பெருமாளை வேண்டினர். அப்போது அவர்தம் கனவில் பெருமாள் தோன்றி, நீங்கள் திருமலை செல்ல வேண்டாம், என் அம்சமாக உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான் என்றார். அதன்படி அவர்கள் ஊர் திரும்பினார்கள். பெருமாள் கூறிய வண்ணம் அந்த தம்பதியருக்கு பிறந்த மகன்தான் முதலியாண்டான் என்பவர் ஆவார். குபேரன் திருமகளை நோக்கி தவமிருந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலம். 5 நிலை ராஜகோபுரம் நம்மை வரவேற்கிறது. அதற்கு முன் 4 கால் மண்டபம். 9ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பெற்ற கோவில் இது. ராஜேந்திர சோழனும் வீரராஜேந்திர சோழனும் இந்த கோவிலுக்கு பல திருப்பணிகள் செய்துள்ளனர். 2ஆம் பிரகாரங்களை உடைய கோவில் இது. கருவறையில் மூலவர் கிழக்கு நோக்கி நின்ற நிலையில் உள்ளார். 10 அடி உயரம் உடையவர். உற்சவர் பக்தராபி பெருமாள் பஞ்சலோக மூர்த்தம். ஆண்டாள், சக்கரத்தாழ்வார், ஆதிசேஷன் ஆழ்வார்கள், ராமானுஜர் போன்ற சன்னதிகளும் இங்கு தனித்தனியாக உள்ளன. ஆதிசேஷனுக்கு புதன்கிழமைகளில் அர்ச்சனை செய்து நெய் விளக்கேற்றி பால் பாயசம் படைத்து வழிபட்டால் ராகு கேது தோஷம், நாகதோஷம் போன்றவை விலகிடும். மாங்கல்ய பலமும் உண்டாகிடும். திருமணப்பேறு கிட்டிடவும் மகப்பேறு மாங்கல்ய பாக்கியம் கிட்டிடவும் இங்கே மக்கள் வேண்டி நிற்கிறார்கள். பங்குனியில் பெருந்திருவிழா, ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருநக்ஷத்திரம், சித்ரா பௌர்ணமி, திருக்கல்யாண விழா, தீபாவளி, திருக்கார்த்திகை, வைகுண்ட ஏகாதசி, தைப்பொங்கல், மாசிமகம் முதலிய விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன. தினமும் 6 கால வழிபாடுகள் நடைபெறுகின்றன. நாகதோஷம் போக்கி அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அளிக்கின்ற திருநின்றவூர் ஸ்ரீ பக்தவத்சல பெருமாளையும் என்னை பெற்ற தாயாரையும் வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஏற்றினை இமயத்துள் எம்மீசனை, இம்மையை மறுமைக்கு மருந்தினை, ஆற்றலை அண்டத்து அப்புறத் தூய்ந்திடும் ஐயனை, கையில் ஆடி ஒன்று ஏந்திய கூற்றினை, குருமாமணி குன்றினை, நின்ற ஊர் நின்ற நித்திலத்து ஒன்றினை, காற்றினை புனலை சென்று நாடி கண்ணமங்கையில் கண்டுகொண்டேனே. ஓம் நமோ நாராயணாய.